வணக்கம் நேயர்களே, நீங்கள் பங்கேற்கும் உங்கள் அபிமான மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி பாடியதாக இருக்கட்டும், அந்த பாடலை ஒரு மாமரத்தின் அடியில் முதலாக பள்ளிகள் துவங்கப்பட்ட காலத்தில் குழந்தைகள் உச்சரித்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு வானுயர கட்டிடங்களில் அமர்ந்து கொண்டு அதே சாதிகள் இல்லையடி பாப்பா என்று குழந்தைகள் உச்சரித்ததை தான் இதுவரை பள்ளி வளாகங்களில் நம் காதுகளில் ஒலித்ததாக இருந்திருக்கிறது. ஆனால் சமீப காலமாக வரக்கூடிய செய்திகள் இதற்கு நேர் எதிரான ஒரு செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு சாதிய குழுக்களுக்கும் ஒவ்வொரு வர்ணத்தில் பெண் குழந்தைகளுக்கு ரிப்பன் போன்றவற்றையும், ஆண் குழந்தைகளுக்கு கைகளில் ஹேண்ட்பேண்ட் என்று சொல்லக்கூடிய கைப்பட்டைகள் போன்றவற்றை கட்டித்தான் மாணவர்களை பள்ளிக்கு அந்த குடும்பங்கள் அனுப்புகிறது. அதை பள்ளியும் இதுவரை எதுவும் கண்டுகொள்ளாமல் அனுமதித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது பள்ளிகளிலேயே நடக்கக்கூடிய சாதிய வன்முறைகள் போய் இன்றைக்கு பள்ளி நிர்வாகமே இது போன்ற ஒரு அந்தந்த ஊரில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றத்திற்கு இதுவரை எதிர்ப்பை பதிவு செய்யாமல் இருப்பதும், பள்ளிகளே இதை அனுமதிப்பதும், பள்ளிகளும் இதற்கு துணை போயிருக்கின்றன என்பதையே உணர்த்துகிறது. ஏற்கனவே தலித் குழந்தைகள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் பள்ளிகளில் கழிப்பறைகளை கழுவ வைப்பதில் ஆரம்பித்து பல்வேறு பணிகளில் அவர்களை குறிப்பாக அழைத்து ஈடுபடுத்த வைப்பது என்பதே மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை நாடு முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய வேளையில், கடந்த வாரம்தான் ஒரு ஆசிரியர் இதற்காக பொள்ளாச்சியில் கைது செய்யப்பட்டார் என்ற வேளையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி அருகே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து பள்ளிகளில் நடைபெறுகிறது என்பது மத்திய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனால்தான் தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதற்கான விளக்கத்தை கேட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி எதை விதைக்கிறோம் என்ற கோணத்தில் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 24318020. தொடர்ந்து இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து எவிடன்ஸ் கதிர் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்ற நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த தென் மாவட்டங்கள்ல புதியதாக முளைத்திருக்கக்கூடிய இந்த மாணவர்களை சாதி கயிறு கட்டி கலர் கலரா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மஞ்சள், ரெட்டு அப்படின்னு ஒரு கலரு, பச்சை, ஊதா, இப்படி கலர் பிரித்து கட்டி அனுப்புற ஒரு வழக்கம் புதியதாக தோன்றி இருக்கிறது. இதோடைய பின்னணிய சொல்லுங்க. சாதி கயிறு, சாதி பனியன், சாதி ரிப்பன், இதெல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் அணிந்து வருகிறார்கள். இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் சாதிய களமாக மாறி வருகிறது. கடந்த வருடம் கூட இதே போன்றுதான் சிவகங்கையில் யூனிஃபார்ம் வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் நான் சொல்வது சாதி சங்க தலைவருடைய படங்களை போட்டு உள்ளே பனியன் போட்டு வந்தார்கள். மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி எச்சரித்தும் இன்னமும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கோயம்புத்தூரில் கொட்டாம்பட்டி என்கிற ஒரு கிராமம், அங்கே இருக்கக்கூடிய கணக்கு ஆசிரியர் சாதி இந்து குழந்தைகளை பார்த்து பிளஸ்ன்னு வாரான், தலித் குழந்தைகளை பார்த்து மைனஸ்ன்னு சொல்லுவாராம். பிளஸ் நம்பிதான் மைனஸ் இருக்கு. இப்படிதான் பாடம் நடத்தப்பட்டது. இது மிகப்பெரிய புகார் எழுந்து அவருக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுக்கின்ற போது அவரை இடமாற்றம் பண்ணாங்க, வழக்கெல்லாம் பதிவு செய்து. அவர் சொன்ன விளக்கம் தான் அதிர்ச்சியாக இருந்தது. விசாரணையில் குழந்தைகள் புரிந்து கொள்வதற்காக எளிதாக சொன்ன உதாரணம் அது. அப்படின்னு அந்த மேத்தமெட்டிக்ஸில் கூட இன்னைக்கு ஒரு காஸ்ட்டை எப்படி சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு, மதுரையில் குராயூர்னு ஒரு கிராமத்தில் 45 ஆண்டு காலமாக தலித் குழந்தைகள் உள்ள படிக்க முடியல. இது ஆர்டியில் எவிடன்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. இன்றைக்கு சீஃப் செக்ரட்டரி மதுரை கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். மதுரை கலெக்டர் இப்போ ஆதங்கப்படுறார், நான் உடனடியாக அங்கே உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் பணியிட நீக்க செய்ய போறான்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆரம்பத்தில் 1970க்கு முன்பு தலித் குழந்தைகள் சேர்க்கப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள்
தலித் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பயந்து கொண்டுதான் இது நாள் வரை அந்த குராயூர் பள்ளிக்கூடத்தில் இதுவரை குழந்தைகளை உள்ள சேர்க்கல. அம்மாப்பட்டி கிராமம் தேனியில அங்கன்வாடியில அங்கன்வாடியில மதிய உணவுக்கென்று அங்கன்வாடியில தட்டு இருக்கும், உணவுக்குன்னு தட்டு இருக்கும். அந்த உணவு தட்டை தலித் குழந்தைகள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் வீட்டில இருந்தே பாத்திரங்களை கொடுத்து அனுப்புறாங்க. 2 உட்கார்ந்து தான் அங்க சாப்பிடுறாங்க. அது மட்டுமே இல்லை, அங்கன்வாடியில இந்த செப்டம்பர் மாதம் நடந்த சம்பவம் திருநெல்வேலியில 2 குடங்கள் இருந்திருக்கிறது. அந்த குடத்தை பிரிச்சு கொடுத்துருக்கிறாங்க. காலனிலிருந்து வருகின்ற குழந்தைகள் எல்லாம் இந்த குடத்தை குடிக்கணும் தண்ணி, ஊரிலிருந்து வருகின்ற குழந்தைகள் எல்லாம் இந்த குடத்துல குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை தெரியாம போய் அந்த குடத்துல தண்ணி குடிச்சதுக்காக அந்த ஆசிரியரை அடிச்சு காயத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த ஆசிரியரை நாங்கள் கைது செய்து சிறையில் அடைத்தோம். இப்ப செப்டம்பர் மாதம் இந்த வருடம் நடந்த சம்பவம். சாதி ஒழிப்பு வீரன் ஒரு பையன் இருக்கிறான் மதுரையில, 15 வயசு பையன். எப்படா நீ சாதி ஒழிப்பு வீரன் பேர் வைக்கலாம்? ஏன்னா அவங்க அப்பா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், அதனால சாதி ஒழிப்பு வீரன் பேர் வச்சிருக்காரு. நீ சாதி ஒழிப்பு வீரன் பேர் வைக்கிறது எங்க சாதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. சாதாரணமா அடிக்கல, வெப்பன் கொண்டு 5 பசங்க சேர்ந்து அருவாளால் வெட்டி தலையில உருட்டு கட்டியால் அடிச்சு அந்த பையனை ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட 2 மாதம் பேரு சாதி ஒழிப்பு வீரன் என்று பேர் வச்சதுக்காக அந்த அவன் மேல அவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்தது. அம்பேத்கர் பாடப்புத்தகத்தை கிழிக்கிறான் குழந்தை. இன்னைக்கு பசங்க பாடப்புத்தகத்தை கிழிக்கிறான். தேனியில குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் தனியாக தான் உட்கார்ந்து இருக்கிறான். இங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறான், அங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறான். சுதந்திர தினத்தன்று சாதிய பாடல் ஒளிபரப்பப்படுகிற தென் மாவட்டங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சுதந்திர தினத்தன்று, குடியரசு தினத்தன்று தேசப்பாடலை ஒழிப்பதற்கு பதிலாக சாதி தலைவருடைய பாடலை ஒளிபரப்புற கொடுமை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த கொடுமை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு ஊர்ல அம்பேத்கரை இழிப்படுத்தி எழுதி வைக்கிறான். அந்த பசங்களுக்கு 12 வயசு. ஆபாசமான வார்த்தையில் அம்பேத்கர் எழுதி வைக்கிறான். இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மாமேதை தலித் சமூகத்தில் பிறந்திருக்காருன்னு சொல்லி அவன் அன்னைக்கு போர்டில் குழந்தை எழுதி வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிற போது உள்ள பிடிச்சு போட்டாங்க. உள்ள பிடிச்சு போடுற சூழ்நிலை வந்தது. அப்ப கேட்கும்போது நான் சொன்ன குழந்தைகள் ஒன்றும் பண்ணாதுங்க, அவங்க கருவிகள். அந்த குழந்தைகள் கருவிகள். குழந்தைகள் உள்ள பிடிச்சு போய் என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு கிராமம் எப்படி இருக்கு? சாதியை இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு தெரியாம ஆசிரியர்கள் ஏன் பண்ண முடியல? ஏன்னா ஆசிரியர்கள் தான் அதனுடைய மறைமுகமாக ஊக்குவிக்கிற சக்தியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தை இன்னைக்கு ரிப்பன் பண்ணி கண்டு போறான் அப்படின்னாக்க இது பண்பாடுன்னு சொல்ல முடியுமா? இந்த சாதிக்காரெல்லாம் இந்த வர்ணத்துல போறானாக்க, வர்ணம் என்பது சாதி, அந்த சாதி என்பது நவீனமாக்கப்பட்டு அது இந்த வர்ணமாக இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வருது அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஒரு ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகள் சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல சாதி இன்னைக்கு உள்ள வந்திருக்கு. சாதி கல்வியாக மாறி இருக்கிறது. சமத்துவ கல்வி போய் இன்னைக்கு சாதி கல்வியா நிற்கும் போது காஸ்ட் எஜுகேஷன்றதான் நம்ம இந்த டைட்டில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஒளிபரப்பு பாடினா அந்த இடத்துல மெஜாரிட்டி காஸ்ட், அங்க இருக்கக்கூடிய சாதி குழுக்களும் ஆசிரியர்களும் சேர்ந்துதான் இது போன்ற குழந்தைகளை என்ன பண்றாங்கனாக்க சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க. இதெல்லாம் தெரியாம தமிழக அரசுக்கு தெரியாதா? இவ்வளவு தூரம் இன்றைக்கு சிவகங்கையில கடந்த வருடம் நாங்கள் எடுத்தது 80 வழக்குகள் இருக்கு, மோதிக்கொண்டது, பள்ளிக்கூடத்தில் மோதிக்கொண்டது. ஜாதி ரீதியாக சொல்லி 12-13 வயது பசங்க 2 பேரும் மோதிக்கொண்டு அருவாளை வெற்றிய சம்பவங்கள் எல்லாம் தென் மாவட்டங்கள் இருக்கு. தலித் குழந்தைகள் மோதி ஊர்ல கலவரம் வந்த பிறகு தலித் குழந்தைகள் அதுக்கு பயந்து கொண்டு தோட்டத்து வழியா வந்திருக்கிறாங்க. இந்த பசங்க போய் அங்க இருக்கிற பெண் பிள்ளைகளை எல்லாம் அடிச்சு சட்டையை கிழிச்சு பாவாடோட ஓட வச்சிருக்கான். அடிச்ச பசங்க எல்லாம் 15-16 வயசு பசங்க. எப்படி இன்னைக்கு இதெல்லாம் தெரியலன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இன்னைக்கு நான் செய்திகள்ல இன்னைக்கு முன்னுரையில சொன்னது வெறும் ஐஸ் கட்டியுடைய நுனி தான். அது தோண்ட தோண்ட நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் இதெல்லாம் தமிழகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நேயர்களுக்கு நீங்க பல உதாரணங்களை சொல்லி இருக்கிறீங்க. எப்படியெல்லாம் வேறுபாடு இருக்குங்கிறத தான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம நேயர்கள்ட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம்.
வணக்கம், மக்களின் குரல். சொல்லுங்க சார். அதாவது இது மத தலைவர்கள் இந்து மத தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணணும். இது ஆழமான விஷயம். ஒருத்தர் சட்டப்படி மட்டும் ஒரு கேஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நிறைய கேஸ் நடந்திருக்கு சொல்ல விட்டு தான் தெரியுது. பேப்பர்ல அங்கங்க வருது அப்படின்னு சொல்றது எல்லா பேப்பரையும் நம்ம படிக்கிறது இல்ல. இது ஒரு நீங்க டிவியில முக்கியத்துவம் கொடுத்து காமிக்கிறதுனால நமக்கு தெரியுது. இல்லாட்டா அது அவ்வளவா அர்பன் ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்ற, மத தலைவர் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்றது. கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இது மத தலைவர்கள் கையில் போனால் வேறு மாதிரியாகத்தான் மாறும். இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசுக்கிடம் தானே கல்வி நிர்வாகம் இருக்கிறது. அரசு இதனை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கும். அதுதான் சரியான கோரிக்கையாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? திருவொற்றூர்ல இருந்து கருணாநிதின்னு பேசுறேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு இதெல்லாம் மேடம், இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு இப்ப நம்ம டிவியில பாத்துட்டு இருக்கிறோம். இது முக்கியமா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல தந்தை பெரியார் அண்ணாவுடைய அந்த கொள்கை எல்லாம் மறந்து போனதுனாலதான் இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு பேசப்படுது. அதுவும் குறிப்பா இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் இப்படியான தூண்டுதல்கள் இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஜாதி பிரச்சனை எல்லா மாநிலங்கள்லயும் இன்னைக்கு பீகார்ல, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் பல மாநிலங்கள்ல இன்னைக்கு இந்த பிரச்சனை வருது. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்ல குறிப்பா தந்தை பெரியாருடைய பத்தி அம்பேத்கர், நீங்கள் சொல்வது போன்று அம்பேத்கர், பெரியார், அண்ணா போன்றவர்களுடைய கொள்கைகளை பள்ளி அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். என்னுடைய கேள்வி இப்பொழுது அதுதான். நீங்க சொல்றத சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிடலாம், நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறீங்கன்னு. அம்பேத்கர் பேரை தவறாக சித்தரிக்கிறதும் மாணவர்கள் செய்யறாங்கங்கிற ஒரு நீங்க சொன்ன அந்த நிறைய வழக்குகள் சம்பந்தமான பட்டியல்களை இங்க சொன்னீங்க. ஒரு கொஞ்சம் தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, 80 வழக்குகள் இருக்குன்றீங்க. அப்ப அது ஒரு அம்பேத்கரை ஏற்கனவே நம்ம பள்ளி பாட புத்தகத்துல எப்படியா நம்ம படிச்சிருக்கிறோம், அவரை நம்ம அரசியலமைப்பு சட்ட மேதைன்னு என்னைக்காவது உணர்த்தி இருக்கிறோமா, இல்ல அவரை ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுடைய தலைவருங்கிற அடையாள குறியோட சுருக்கிட்டோமா அப்படிங்கிற கேள்வியை எல்லாம் தாண்டி தீண்டாமை ஒரு பாவம், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவ செயல்னு பள்ளி பாட புத்தகத்துடைய முதல் பக்கத்துல இன்னும் இருக்குல்ல, அது முதல் பக்கத்துல நாம படிக்கும் போது இருந்தது, இப்பயும் அந்த பாட புத்தகத்துல இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான அறிஞர்களுடைய கருத்துக்களை இங்க முன்வைக்கிறதுக்கும் நேர் எதிராக ஒரு பள்ளி இருக்கும் பொழுது இது எதுவுமே போய் களத்துல சேரலன்னு தானே அர்த்தம். கீரிப்பட்டி பாப்பாப்பட்டியில நாங்கள் ஆய்வுக்கு போகும்போது அங்கே சொன்ன பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்தான் இருந்தாங்க. ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவங்க, ஆனால் சாதியில் ஆதிக்கம் நிறைந்தவங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இது என்ன இப்படி நடந்துக்கிறீங்க, இது ரிசர்வ் தொகுதியான அறிவிச்சுட்டாங்க, விட்டு கொடுக்க வேண்டியதான அரசு அறிவிக்குது இல்லை, இதில் என்ன சாதி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, சாதினா எப்படிங்க சாதாரணமாக விட்டுட முடியும்? கேஆர் அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் கேஆர் நாராயணன், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், இந்தியாவின் ஜனாதிபதி. அவங்க சொன்னாங்க, கேஆர் நாராயணன் வீட்டில் டீ கொடுத்தா கூட நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் வீட்டில் நாங்கள் தேநீர் கொடுத்தா கூட நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இன்னைக்கு இது எதை உணர்த்துறது? ஒரு கிராமம் கலவரம் நடந்த ஒரு பகுதிக்கு நான் போயிருந்தேன். மிக கொடூரமான ஒரு கிராமம். கலவரம் நடக்குது, ஒரு ஆதிக்க சாதிக்கும் தலித் சமுதாயத்துக்கும் நடக்குது. அந்த கலவரம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த பகுதிக்கு போகிறேன், ஒரு குடியிருப்பை பார்க்குறேன். அந்த குடியிருப்பை பார்க்கும்போது நான் பார்த்ததுலேயே மோசமான தலித் குடியிருப்பு, ரொம்ப ஏழ்மை. எங்கேயுமே அப்படி பார்க்கல, அவ்வளோ ஏழ்மை இருக்குது. போய் ஒரு திண்ணையில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா தண்ணி கொடுக்குறாங்க. இந்த தண்ணியை வாங்கி வச்சுட்டு பேசாமல் உட்காந்து திருப்பி அந்த ஊரையே பார்த்துட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் தைரியமாக தண்ணி குடிங்க, நாங்கள் ஒன்றும் எசி விட்ட ஆளுங்க இல்லைன்னாங்க. நான் உட்கார்ந்த இடம் ஒரு ஆதிக்க சாதி குடியிருப்பு. அங்கே எந்த விதமான சொத்தும் இல்லை, உடைமை இல்லை, போட்டுக்கொள்வதற்கு சட்டை இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. ஆனால் இன்றைக்கு சாதி இருக்கிறது, இந்த சாதி உணர்வு இருக்கிறது. இந்த சாதி உணர்வு தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்ம அவ்வளவு சாதாரணமா அதை நினைச்சிட முடியாது. அந்த அந்த மாற்றம் தான் இங்க இல்லைன்ற, அரசாங்கம் அதை செய்யலைன்ற. நான் பள்ளிக்கூடங்களில் இருக்கு அப்படின்னாக்கா, பள்ளிக்கூடங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். சாதி தீண்டாமை ஒரு பாவ செயல் நம்ம சொல்றோம். இம்ப்ளிமெண்டேஷன் என்ன இருக்கு? ஒரு வாரம் நடத்துறாங்க, ஜனவரி மாசம் தீண்டாமை வாரம் கொண்டாடுவாங்க.
எல்லாரும் தீண்டாமை ஒழிப்போன்னு உறுதிமொழி எடுப்பாங்க. தீண்டாமை ஒழிப்பதற்கு என்ன செய்யறீங்க? என்ன பட்ஜெட் இருக்கு? தமிழக அரசு தீண்டாமைக்குன்னு போடுகிற பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் தான் ஒரு வருஷத்துக்கு. தீண்டாமைன்னா சாதாரண ஒழிச்சிட முடியுமா? இப்போ ஒரு உத்தப்புறம் சுவர் இருக்கு, அது இடிக்கிறது எளிது, வெறும் சிமெண்ட் ஜல்லியால் கட்டப்பட்டது. மனசுக்குள்ள இருக்கு பாருங்க சாதி உணர்வு, அது உடைக்கணும் சாதாரணமானது கிடையாது. அப்ப சோசியல் டயலாக் தேவை, மாற்றம் தேவை, எதுவுமே கிடையாது. அது பள்ளிக்கூடங்கள், நான் ஏன் இது நம்ம இன்றைக்கு நீங்க விவாதமா எடுக்கிறீங்க அப்படின்னா, பள்ளிக்கூடம் தான் பேஸ், ஒரு சமுதாயத்துக்கு கல்விதான் ஒரு பேஸ். அங்க சரியாக இருந்தா சமூகம் சரியாக இருக்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. குழந்தைகளை தலித் குழந்தைகளை அடிமைகளாகவும் நான் தலித் குழந்தைகளை ஆதிக்கமிக்கவனாக வளர்ப்பதே தப்புன்ற நானே. ஒரு குழந்தை ஆதிக்கமா வளருதுன்னா அது வயலேஷன். ஒரு குழந்தை அடிமையா வளருதுன்னா அது அவலம். ஒரு அவலத்தையும் ஒரு வயலேஷனும் குழந்தைகளை நம்ம ஒன்னா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னார் நகர்ப்புறத்துல இன்னைக்கு தெரியல, உண்மைதான், நகர்ப்புறத்துல தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கிராமங்கள்ல அந்த வெளிப்படையா தெரியுது, இந்த சாதி உணர்வு அங்க இருக்கு. அதையும் மீறிதான் அதை வெளிப்படுத்துவதற்கு இப்படி வர்ணங்கள்லாம் வச்சுட்டு இல்ல. ஆமா, நீங்க பள்ளிக்கூடங்கள்ல ஒரு தலைமை ஆசிரியர், அருந்தர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைமை ஆசிரியர், நம்ம அருமையான தலைமை ஆசிரியர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வருகிற போது பாடம் அங்க பண்ணும்போது அவர் கவனிச்சுட்டாரு, இந்த பசங்களுக்குள்ள ஜாதி எல்லாம் இருக்குன்ற மாதிரி கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் யாரும் பேசக்கூடாதுப்பா, அந்த தெரு இந்த தெருன்னு பேசக்கூடாது, இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கெல்லாம் மாறி மாறி உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் நல்ல மனுஷன் என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் ஒன்னா உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸா போய் நம்பர் போட்டு பிரிச்சு உட்கார வச்சாரு. என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த இதுல ஒரு ஜாதி இந்த தலைவர் ஒரு ஆசிரியர் வேலை பார்த்து இருந்தவர் கத்தி எடுத்து குத்த வந்துட்டாரு தலைமை ஆசிரியரை. எப்படியா நீ தலைமை ஆசிரியர் இருந்தா பெரிய இவனா? தலைமை ஆசிரியர் எங்க, இவர் ஆசிரியர் எங்க? சாட்டை படத்துல வர மாதிரி கத்தி எடுத்து குத்த வந்துட்டார். இந்த வழக்கை நாங்க எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் அவர் சொல்றாரு, இல்லங்க இப்படி உட்கார்ந்து நடத்தக்கூடாதுன்றாரு. அதுக்காக எடுத்து கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. யார் செஞ்சது? ஆசிரியர். சக ஆசிரியரே அப்ப என்ன பண்றாங்க? ஊக்குவிக்கிறாங்க. குருபிசம் இருக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல. ஆசிரியர்கள் இன்னைக்கு சாதி ரீதியாக எந்த சாதிகாரருக்கான அந்த பிள்ளைகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதி சம்பந்தப்பட்ட இந்த ஊர்வலகம் போது பாருங்க, எத்தனை வயசு பையன் கலந்துக்கிறான்? எல்லாம் 13 வயசு பையன், 14 வயசு பையன். தென் மாவட்டங்களுக்கு பார்க்க சொல்லுங்க. 12 வயசு பையன், 13 வயசு பையன் அந்த ரிப்பனை கட்டிக்கிட்டு அந்த பாடல்கள் போகும்போது, வண்டியில போகும்போது எல்லாத்தையும் இழிவா பேசுற போக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளை ஒரு வன்முறை கூட்டமாக இன்னைக்கு நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அரசு என்ன செய்யுது அப்படின்னா, இது சமூக பிரச்சனை விட்டுட முடியுமா நான் கேட்கிறேன். இது சமூகம் இப்படி இருக்கு அப்படின்னாக்க உள்ள பிடிச்சு போடணுங்க. அரசு அதிகாரிகளை மேல இருந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்தில் நோட்டீஸ், NHRC நோட்டீஸ் கொடுத்திருக்கு தமிழக அரசுக்கு. இவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, ஒரு பாகுபாடு இருக்கு. NHRC நோட்டீஸ் கொடுத்தனால வெளியே வரணும். வைங்க, என்ன மாற்றம் நடக்க போகுது? என்ன கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க? கண்டிப்பாக நாம் இது மாதிரி பல தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸ்களை எல்லாம் எடுத்தாலே ஒரு பெரிய அளவிற்கான ஒரு எண்ணிக்கை சேரும். ஆனால் அந்த நோட்டீஸ்க்கு என்ன அரசு என்ன மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கு, அதை மாற்றுவதற்கு என்ன செயல்பாடுகள் இங்கே நடைபெற்றிருக்கிறதுங்கிறத நம்ம சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். மக்களின் குரல் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களது கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். நாடும் ஏடும் பகுதி மீண்டும் தொடர்கிறது. மன்னிக்கவும், மக்களின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். வணக்கம். மதுரையிலிருந்து காந்தி கருணாநிதிமா. சொல்லுங்க சார். கடந்த இப்ப நம்ம நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம், நீதி கட்சியோட நூற்றாண்டு விழா கொண்டாடுற நேரத்துல நடக்கிற செய்திகளை பார்க்கும்போது குமுதி எழுதவில்லை. சமீபத்தில் நாமக்கல் மாவட்டம் ராமாவரம் ஒரு நகராட்சி பள்ளியில 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் சசிதரன் மலமல்ல வைத்த ஒரு அவல செய்தி. அதே போன்று நெல்லை மாவட்டத்தில் பலவூர்ல பிள்ளையார் குடியிருப்புல ஒரு தொழில்நுட்ப கல்லூரி பயின்ற மாணவனை அவமானப்படுத்தி தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை. இப்படி ஒரு அநீதியான ஆட்சியை நடப்பதனாலதான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.
அதை கடந்த 4 ஆண்டுகளாக ரொம்ப மோசமாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இரண்டுமே இப்ப முக்கியமாக சமீபத்தில் பத்திரிகைகளில் ஊடகங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட்ட 2 சம்பவங்களை இங்கே சொல்லியிருக்கிறீர்கள். ஒன்றில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு வழக்கில் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரிந்த ஒன்று. இப்போ வந்து நீதி கட்சி 100ஆண்டு விழாவில் தமிழகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதோடு நீங்க ஒப்பிட்டு பேசி இருக்கிறீங்க. கண்டிப்பாக பேசக்கூடிய ஒன்று பேசலாம். அடுத்து ஒரு நேயர். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் மதன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். அதாவது மேடம், ஜாதியை வந்து அனைத்து தரப்புமே வந்து தாங்கி பிடிக்கிறாங்க மேடம். இது வந்து ஆதிக்க ஜாதி அப்படின்னு அவர் எவிடன்ஸ் கதிரி பேசுறது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். இன்னைக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல கயிறு கட்டி போன கொதிக்கிற எவிடன்ஸ் வந்து திருச்செங்கோட்டுல 11 மாணவிகள் மது குடிச்சிட்டு தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான மது குடிச்சிருக்காங்க மேடம் பள்ளிக்கூடத்துல. அதை பத்தி ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு? மஞ்சி சொன்னார், என்ன சொன்னார்? யாதவர்கள் லல்லு பிரசாத் யாதவுக்கு வாக்களிக்க மாட்டார்னு மஞ்சி பீகாரினுடைய முன்னாள் முதல்வர் சொன்னார். அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக அதை வந்து பெருசுபடுத்திட்டு மன்னிக்கவும் மதன், நீங்க சொல்றது மாதிரி இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இதோட ஒப்பிட்டு பேசுறதுக்கு நீங்கள் மது குறித்து சொல்றது மிக முக்கியமான விஷயம். நான் இல்லைன்னு சொல்லல. அதுவும் பள்ளியில் நடக்கக்கூடியது. அதை மது அன்று பேசக்கூடிய அன்றைக்கு அது குறித்து நாம பேசிக்கலாம். இந்த பிரச்சனை அதை விடவும் இந்த பிரச்சனையுடைய கொடூரம் எவ்வளவோ அதுக்கு சற்றும் சளைத்ததில்லை. இந்த பிள்ளைகள் வளரும் பொழுதே ஒடுக்கப்பட்டும் இது போன்ற தாக்குதலுக்கு உட்பட்டும் வளர்ந்து மேல வரும் பொழுது அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை வரும் அப்படிங்கிறதும். அதனால இதை பத்தி ஏன் பேசுறாரு, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத விட இன்னைக்கு என்ன சப்ஜெக்டோ அதுக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். மதன், அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. தொடர்புல இருக்கீங்க சார், பேசலாம். மேடம் வணக்கம் மேடம். இப்ப வந்து பெரும்பாலும் வந்து ஜாதிய துண்டு வந்து பள்ளிக்கூடத்துலதான் மேடம் அதிகமா நடக்குது. அதான் வந்து ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறது எதுக்கு மேடம்? அதான் வந்து எந்த ஜாதி எந்த மதம்னு தெரியாம இருக்குதுதான். ஆனா வந்து ஸ்கூல்லயே வந்து அந்த போல இருக்குல்ல. ஆனா மாணவர்கள் வந்து ஆசிரியர் அங்க பணிபுரிகிற ஆசிரியர்ல வந்து தனித்தனியா அமர வைக்கிறாங்க. அதான் வந்து ஒரு சில ஜாதி அடிப்படையில தனித்தனியா உட்கார வைக்கிறாங்க. அது வந்து ஸ்கூல்லயே வந்து அடிப்படை அங்கேயே வந்து அந்த மாதிரி ஒரு ஜாதியை வந்து அங்கேயே தூண்டுற வகையில தான் மேடம். கண்டிப்பாக பள்ளிகள் அது கல்வி வளாகங்கள் எப்படி இருக்கு இன்றைக்கு? ஏன் வந்து ஒரு காலத்துல சீருடை கொடுக்கப்பட்டது, ஏன் பள்ளி சீருடைங்கும் பொழுது அந்த ஏற்றத்தாழ்வுகள் மறந்து நீக்கமறந்து அனைவரும் ஒன்றாக பொருளாதார ரீதியாக வர்ண ரீதியாக மாற்றங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பள்ளிகளே இப்படி சாதிய களங்களாக மாறி இருக்குங்கிறத நீங்க முன்வைத்திருக்கிறீங்க. பேசலாம். இடஒதுக்கீடு குறித்து நாம 2 பேருமே குறைந்தபட்சம் வந்து ஒரு 10-15 நிகழ்ச்சியில பேசியிருப்போம்னு நான் நினைக்கிறேன், இதே அரங்கத்தில் உட்கார்ந்து. ஏன் நான் இப்ப அது சம்பந்தமாக எடுக்கிறேன்னா, பள்ளிகள்ல இந்த ஒரு ரொம்ப முக்கியமா இது குறித்த விவாதத்தை வெளிப்படையா மாணவர்கள் மனசுல என்ன இருக்குங்கிறதுக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில நடத்தப்பட்ட விவாதத்துல வந்து மாணவர்கள் தொடர்ந்து பேசினது வந்து எங்களை அடையாளப்படுத்துறாங்க. குறிப்பா தலித் மாணவர்கள் சொன்னது, இடஒதுக்கீடை அனுபவித்த மாணவர்களே சொன்னது, எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேணாம், எங்களை அடையாளப்படுத்தப்படும் பொழுது மற்ற மாணவர்கள் எங்களை கேலி செய்கிறார்கள், ஆசிரியர்களும் எங்களை கேலி செய்கிறார்கள். அதற்கு கூட நிறைய உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இதை வேறு மாதிரி எப்படி அரசு கையாள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு பரிந்துரைகளை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடஒதுக்கீடு இந்த ஏற்றத்தாழ்வுகளை சமன்படுத்துவதற்காக பள்ளிகளில் இருக்கக்கூடியதையே வந்து இங்க ஒரு மோதலா பார்க்கும் பொழுது இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு அப்பட்டமாக இங்க எதை விதைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஒரு ஆண் பெண் பாகுபாடுல இருக்குன்னு வைங்களேன். ஒரு பெண் வந்து பெண்ணா இருக்கிறதுனால எங்களை பாகுபாடு கடத்துறாங்க, அதனால எங்களை ஆணா மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த பதில். அது பிரச்சனை வந்து தலித் குழந்தைகளிடம் கிடையாது, பாதிக்கப்படுகிற குழந்தைகளிடம் கிடையாது. பிரச்சனை பண்றவங்க தான். இங்க நம்ம ரியாலிட்டி ஒன்று புரிஞ்சுக்கணும். மாற்றம் வந்து எங்க வரணும் அப்படின்னாக்க, ஒரு ஒரு தலித் பையன் காஸ்ட் தெரியுது, இடஒதுக்கீடுனால அவன் காஸ்ட் தெரியுது, அதனால அவமானப்படுத்துறாங்க அப்படின்னாக்க, காஸ்ட் தெரிஞ்சாலும் சமத்துவம் இருக்கணும். அதுதான் வந்து ஜனநாயகம், அதுதான் சமூக நீதி. என்ன கம்யூனிட்டின்னு தெரிஞ்ச பிறகும் திறமையும் உழைப்பையும் அறிவையும் ஏத்துக்கணும். ஐ ஹேவ் எ ட்ரீம்ல வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவார், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஒரு நாள் இந்த அமெரிக்கா தேசத்தில் என்னுடைய 4 குழந்தைகளும் எல்லோரையும் போன்று சமமாக மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னைக்கு நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். இதுவே வந்து கருப்பு வெள்ளை பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அது ஓப்பனா அதை மறைக்க முடியாது.
இப்போவாது நீங்க இடஒதுக்கீடுக்கு செய்யறீங்க, அந்த நிறத்தை மறைக்கவே முடியாது, வேற என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க அடையாளம் தெரிஞ்ச பிறகும் அவன் ஏத்துக்கல, அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இவங்க என்ன சொல்றாங்கனாக்க என் காஸ்ட் தெரியக்கூடாது அப்படின்னாக்க என்ன மறைச்சுக்கணும் அப்படின்னாக்க இது சிக்கல் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து நம்ம வெளியில வரணும். ஒன்று. ரெண்டாவது அவன் இது தெரிஞ்சதுனால அவன் அவமானப்படுத்துறான்னாக்க அவன் தானே வன்முறையான ஒரு ஆளா இருக்க முடியும். ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டியில இந்த பையனை ஒடுக்குறாங்க அப்படின்றதுதான் அது வன்முறையா தெரியுது. ஒண்ணு. ரெண்டாவது, கிராமப்புறங்கள்ல இந்த பிரச்சனையே கிடையாது, அவனுக்கு ஈஸியா தெரியும். இந்த சிக்கல் நகர்ப்புற சார்ந்த சிக்கல் நீங்க சொல்லுவது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது. ஆனால் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல அவன் இந்த காலனில இந்த ஊர்ல இருந்து இந்த சேர்ல இருந்து வரான்றது எல்லாருக்கும் பட்டவர்த்தமா தெரியும். அது மாற்றவே முடியாது. இவன் இங்கிருந்து வரான், இவன் இங்கிருந்து வரான்ற தகவல் எல்லாருக்குமே தெரியும். இது காலனி பசங்களே சொல்லுவாங்க, அந்த பசங்க எல்லாம் ஒன்னா வருவாங்க, இவங்க எல்லாம் ஒன்னா வர சூழல் தான் இருக்கு. அங்க எப்படி மாத்திக்க முடியும்? நம்ம நகர்ப்புறத்துல தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வேணா சொல்ல முடியுமே தவிர கிராமப்புறங்கள் இருக்கு. அப்ப கிராமப்புறங்கள் இன்றைக்கு எப்படி இருக்குனாக்க தீண்டாமையுடைய வேர்கள் அங்க ரொம்ப ஆழமாக பரவி இருக்கு. அன்னைக்கு அவன் அன்னைக்கு பேசுறான் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் அப்படி கிடையாது. சாதி உணர்வுகள் தான் குழந்தைகள் பிரதிபலிக்கிறார்கள். அந்த பிரதிபலிப்புக்கான களம் தான் பள்ளிக்கூடம். இப்படி மூணு முடிச்சுதான் அதை பொறுத்து பார்க்கணும். இந்த உணர்வு இருக்கு, அந்த உணர்வை பிரதிபலிக்கிறதா இந்த குழந்தைகள். பெரியவங்களும் பிரதிபலிப்பாங்க, குழந்தைகளுக்கு அது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரியுது. என்னன்னு தெரியாமலே திட்டுறாங்க, ஜாதி சொல்லுவாங்க. ஜாதினா என்னன்னு தெரியாது, காஸ்ட்னா என்னன்னு தெரியாம ஒரு 9 வயசு பையன் ஜாதினா என்ன, இதோட பிறப்பு என்னலாம் தெரியாது, ஆனா ஜாதி குறித்து எளிவா திட்ட முடியுது. அது எப்படி வருதுன்றதா நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த உணர்வுகள் இங்கே ஊட்டி வைக்கப்படுகிறது. ஒரு குழந்தைங்க என்னைக்குமே அவங்களுக்கு தெரியாது. சின்ன வயசுல பழகுற போது நேசத்தோடு தான் பழகுவாங்க, நட்போடு தான் பழகுவாங்க, கையை பிடிச்சுக்குவாங்க, விளையாடுவாங்க. எல்லாமே குழந்தைகள் அப்படிதான் ஒரு உலகம் இருக்கு. 13 வயசு வர 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 என்ன ஆகுதுன்னா அந்த செக்ரிகேஷன், அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அறிய ஆரம்பிக்கிறாங்க. வயசு வளர 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 நம்ம மேல நம்ம கொஞ்சம் புனிதமானவர்கள், இந்த மண்ணிற்கு நம்ம சொந்தக்காரர்கள், நம்ம கிட்ட தான் எல்லா பொலிட்டிக்கல் பவரும் இருக்குன்ற அந்த விவரம் வருகிற போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆர்கனைஸ்ட் ஆகிறான். இன்னசென்டா இருக்கிற போது பிரதிபலிக்கிறான். அந்த 13-14 வயசு ஆகிற போது அவன் இயல்பாகவே அந்த சாதிய அறிவு, அந்த அழிவு அறிவு, அது அறிவுன்னு கூட சொல்லக்கூடாது, அழிவு சக்தி அறிவு அவனுக்குள்ள மூளைக்குள்ள போய் அவன் என்ன பண்றான், அந்த நேரத்துல அவன் பெரிய ஒரு ஆர்கனைஸ்டா ஆகிறான். இப்ப இந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு என்ன பிரச்சனை நீங்க எல்லா இடங்கள்லயும் பாருங்க. ஒரு பையன் இன்னைக்கு முன்னேற இருப்பான், தலித் பையன் பிரச்சனை இருப்பான் அப்படின்னாக்க கண்டுகொள்ளாமலாம் முன்னேற முடியும். எதுவுமே கண்டுக்காம இருக்கணும். பிரச்சனை நீங்க வெளியில சொல்றீங்க, அவன் அப்படிதான் இருக்கும், இயல்பு அப்படிதான் போகணுன்ற நிலைதான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நேயர் சொன்னார், அதை அப்படி பண்ணலையா இப்படி பண்ணலையான்னு அவர் சொல்றாரு. மது குடிக்கிறது இங்க எல்லாமே பிரச்சனை தான். ஒன்னு பேசுகிற போது இன்னொன்னு இது மாதிரி டைவர்ட் பண்றதுன்றது இதுதான் சாதி புத்தின்றது. நீ காஸ்ட் இருக்குன்னு உன்னை குறை சொல்லுகிற போது பிரச்சனை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி மாத்தி தந்திரமாக பேசுற யுத்தி அது. ஒரு ஸ்கூல் இன்சிடென்ட்ல அங்க தலித் பசங்க எந்த பகுதினாக்க தேனியில இருந்து பெரியகுளம் உள்ள ஒரு பள்ளிக்கூடங்கள்ல சைக்கிள் தனியா நிறுத்துவாங்க. சைக்கிள் ஸ்டாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைக்கிள் ஸ்டாண்ட் தனியா நிறுத்திருக்கிறாங்க. அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணிருக்கான், ஒரு பையன் வேகமா ஸ்கூலுக்கு வந்திருக்கான். இவனுங்க பின்னாடி வந்த பசங்க வந்திருக்கான். அவன் ஏதோ நேரம் ஆயிடுச்சுன்றதுக்காக வேகமா வரும்போது இவன் கூப்பிட்டுருக்கானுங்க. காஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. அவன் நிக்கல, நேரம் நிறுத்தினான். என்ன சொல்லி தெரியுமா அடிச்சிருக்காங்க? அவன் சாதியை சொல்லி, அந்த ஆதிக்க சாதியை சேர சொல்லி, ஏன் சைக்கிளை விட உன் சைக்கிள் இப்படி போன, சைக்கிளையே ஜாதி பேர் சொல்லி திட்டு அடிச்சிருக்கான். இது எங்க போகும்? இந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த உணர்வை யாருங்க ஊட்டி வளர்க்கிறா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இது எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாதெல்லாம் கிடையாது, எல்லாம் மூடி மறைக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களே அப்படிதான் இருக்கு. ஒரு பையன் அம்பேத்கரை இழிவுபடுத்தி வைக்கும் போது, கைது பண்ணும் போது நம்ம தான் தடுத்து அவனை கைது பண்ணாதேன்னு சொன்னேன் நான். குழந்தைகள் கருவி, அவ சம்பந்தப்பட்ட ஆட்கள், கைது பண்ண வேண்டிய ஆட்கள் நம்ம சொல்றோம். நம்ம குழந்தைகள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதான் பிரச்சனை. இன்னைக்கு மூர்த்தின்னு ஒரு பையன் முட்டைக்கடையில வேலை செய்யறான், தலித் பையன். அவன் முட்டைக்கடையில வேலை செஞ்சுக்கிட்டு அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவங்க அண்ணன் மேல ஏதோ ஒரு கேஸ், கிரிமினல் கேஸ். அப்பா அம்மா பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இவனை பிடிச்சிட்டு போய் அடிச்சிருக்காங்க. போலீஸ் உள்ள வந்தே அண்ணன் மேல உள்ள வழக்குக்கு இவன் அடிக்கும் போது அடிக்கிறதுக்கு முதல் வார்த்தை என்னன்னா சாதி சொல்லி தான் அடிச்சிருக்காங்க போலீஸ். இது ஸ்கூல்ல நடந்த சம்பவம். இது ஸ்கூல்ல நடந்த சம்பவம். ஸ்கூல் மட்டுமே போலீஸ் உள்ள வராங்க. எத்தனை வழக்குகள்ல போலீஸ் தலித் பசங்களை சட்டை பிடிச்சி அடிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேனியில் நடந்துச்சு.
பல வழக்கு. ஆனால் குழந்தைகளுக்கான சட்டங்கள் குழந்தைகளை எப்படி அணுகணும் அப்படின்னு வேற மாதிரி வரையறுத்து வச்சிருக்கு. என்ன இது 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 என்ன நம்ம மனம் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணுவது என்ன அப்படின்னா, இந்த ரியாலிட்டியை ஏத்துக்க மாட்டேன். நீ வந்து இப்படி இருக்குன்றதை என்னைக்கு ஒத்துக்கிட்டாதான் சாதியை ஒழிக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும். அரசாங்கம் வேண்டுமென்றே கண்ணை மூடி கொண்டிருக்க ஓட் பேங்க், அது ஓட் பேங்க் இருக்கு. இதுல கைய வச்சாக்க பெரிய சென்சிட்டிவ் ஆகுன்றதுக்காக தான் இருக்கு. இன்னைக்கு அந்த குராயூர் மேட்டர் அத்தன்டிக்கா நாங்க ப்ரூவ் பண்ணோம். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க கவர்மெண்ட்ல? அம்மாப்பட்டிக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? மோட்டூர் கிராமத்துல கிருஷ்ணகிரியில ஒரு தலித் பெண்ணு அங்கன்வாடியில சமைக்க போனா. அவ சமைச்சானாக்கா அந்த சாப்பாடு சாப்பிட்டா எங்க குழந்தைகள் தீட்டாயிடும் சொல்லிட்டு அந்த அம்மா டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க, டிரான்ஸ்பர் பண்ணாங்க. எங்க உலகத்துல பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் தண்டனை கொடுத்திருக்காங்க நம்ம அரசாங்கம். என்ன ஆட்டிடியூட் இருக்கு, என்ன 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 அவனுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு. இது என்ன கல்வி நிறுவனம் கூடிய முதன்மை அதிகாரம் சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன் கல்வித்துறையே சாதித்துறைன்னு நான் குற்றச்சாட்டு விரும்புறேன். ஒரு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற போது நம்ம நீதி கட்சி தோன்றி என்ன பிரயோஜனம், திராவிட கட்சிக்கு தோன்றி என்ன பிரயோஜனம், இடதுசாரிகள் தோன்றி என்ன பிரயோஜனம், சமத்துவத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம், மானுடம் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கோம், நீதியை பத்தி பேசிட்டு இருக்கோம். குழந்தைகள் இன்றைக்கு விஷ வித்துக்களாக வளர்த்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய என்னன்னு சொல்கிறது, ஒரு பாம்பை விட கொடுமையான ஒரு மைண்ட் செட் நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கேட்க இவ்வளவு விஷயங்களும் உண்மையாக பார்க்கிற நேயர்களுக்கு அதிர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் சில இடங்களில் பார்த்தும் பார்க்காமல் போகிற தோரணையும் இருக்கும். நாம என்ன சொல்றாங்கன்னா பெரும்பான்மை சிறுபான்மைன்றாங்க. இது அங்கொன்று இங்கொன்று அப்படிலாம் கிடையாது. அங்கொன்று இங்கொன்று வெளிப்படுகிறது. ஆனால் ஒரு சைலன்ஸ் இருக்கா இல்லையா? கிராமப்புற பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள் மத்தியில இடைவெளியும் ஒரு அமைதியும் இருக்கா இல்லையா? அந்த இடைவெளியும் அமைதிக்குள்ளதான் சாதி உணர்வு ஊடி இருக்கின்ற. சில இடங்கள் அது துடிச்சு வெளியே வன்முறையாக மாறுகிறது, சில இடங்கள் அது டிஸ்கிரிமினேஷனோட இயங்கி இருக்கிறது. இந்த உழைவுல கூட புரிஞ்சுக்கலனாக்கா இப்ப என்ன நம்ம எதுக்கு வாழ்ந்து என்ன புரோஜனம் அந்த நாட்டுல? கண்டிப்பாக தொடர்ந்து நாம் பேசலாம். நேயர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம், மக்களின் குரல். தொலைக்காட்சி சத்தத்தை குறைத்து. வணக்கம். 2000 ஆண்டுகளா இந்திய சமூகத்துல சாதி நிலை வந்தாலும் அதோட செயல்பாட்டு வடிவம் எல்லா காலகட்டங்களும் ஒரே மாதிரியா இருந்ததுல. எடுத்துக்காட்டா சாதியின் அடிப்படையில தொழில் புரிவினை என்பது நிலப்பரப்பு சமூகத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது நடைமுறையில் இருந்தாலும் கோட்பாட்டளவில் மறுக்கப்பட்டிருக்கு. இந்திய வரலாறு முழுவதுமே வெவ்வேறு உற்பத்தி முறைகள்ல வெவ்வேறு வடிவங்கள் எடுத்துள்ள சாதிய ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள் அல்லது திராவிடர்கள் திட்டமிட்டு செயற்கையாக உருவாக்கியதும் கருதுவதற்கு அறிவியலுக்கு புறப்பானது. ஆனா இந்திய சமூக வளர்ச்சி போக்குல இயற்கையா கருக்கொண்டுள்ள இங்கேயே பிரத்யேக சூழல்ல வளர்ந்த உற்பத்தி முறைகள் ரொம்ப திண்மையா கருக்கொண்டிருக்கு. நீங்க பல்வேறு கொஞ்சம் ஆழமான விஷயங்களை நீங்க இந்த விவாதத்துல முன் வச்சிருக்கிறீங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்ல விரும்புறது நீங்க சொன்ன இவ்வளவு விஷயங்களையும் ஒருங்கிணைந்து அது ஒற்றை கருத்தா நாம பார்க்கணும்னா 2000 வருஷமா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நவீனத்துவம் பெற்றுக்கொண்டு இந்த வர்ணாசிரமமும் இங்க இருக்கக்கூடிய இந்த இடைவெளியும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சாதிய மோதல்களோ அல்லது சாதிய ரீதியாக தீண்டாமைகளோ இங்க இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் காட்டுக்குடில ரவி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். சார் இந்த ஜாதி மோதல் பத்தி பேசிட்டு இருக்கோம் மேடம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அடிப்படையிலே மதம் சார்ந்த அடையாளங்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு பள்ளிகளை ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மத்திய அரசுலோ மாநில அரசுகளோ எந்த நடக்க எடுக்கல மேடம். கண்டிப்பாக மத ரீதியான அடையாளங்களும் மிக முக்கியமான ஒன்று. அந்த மத ரீதியாக அடையாளங்களுக்குள்ள ஏன்ட்டையும் இதே மாதிரி ஒரு வழக்கு பள்ளிகளில் நடைபெற்றது இருக்கிறது தென் மாவட்டங்களை நம்ம பேசலாம். அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. சேலத்துல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சார். மேடம் இந்த மாதிரி காரியத்தை படிச்சவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, படிக்காதவன் முட்டாள் தான் செய்வாங்க. ஆசிரியர்கள் செய்றாங்களே, பள்ளிகள் அனுமதிக்குதே, நம்மளுடைய குடும்ப அமைப்புகள் இதை அனுமதிக்குதே. அதுதானே நம்ம யார் இருந்தாங்களோ அவங்க அப்பா ஒரு முட்டாளோ மடையன் தான் நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான்.
அப்படி கடந்து போகிற மாதிரி இல்லைல்ல, அதோடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம கல்வி அமைப்பு என்னவா இருக்கு, நம்ம கல்வியில என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு, இந்த குழந்தைகள் நாளை என்னவாக வளரப் போகின்றன அப்படிங்கிறது. இது ஏதோ பள்ளி அளவுல மட்டும் இல்லை, சமீபத்தில் நடந்த மிக முக்கியமான பல சாதிய சம்பவங்கள் பெரிய ஊடகங்களில் கவனம் ஈர்க்கப்பட்ட போது நீங்க சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கலாம். இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கின் போது கொங்கு மண்டலத்தில் எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவர்கள் எல்லாம் எப்படி சமூக வலைதளங்கள்ல எழுதுனாங்க அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு அதிகமான இந்த சாதிய ரீதியான கருத்துக்களை வந்து பரப்புற இடத்துல ஏதாவது கல்லூரி மாணவர்கள் வந்துடைய பங்கு, அது கலைக்கல்லூரி, அரசு கல்லூரியோ அல்லது தனியார் கல்லூரியோ பொறியியல் கல்லூரியோ இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தால் கூட அவர்கள் மனநிலை வந்து இந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி இல்லையா? படிப்பு தான். நீங்க சாதிக்கும் படிப்புக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. நீங்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ என்ன படிச்சு பிரயோஜனம் நான் கேட்கறேன். நீ இன்ஜினியரிங் படிச்சு என்ன பிரயோஜனம், மருத்துவம் படிச்சு என்ன பிரயோஜனம், ஐடில நீ வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா நாம அந்த கல்லூரிகளுடைய விஷயத்தை நாம ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம தொடர்ந்து பேசுவோம். மக்களின் குரல் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் மக்களின் குரல் நிகழ்ச்சி தொடர்கிறது. வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் கொளத்தூர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இப்ப சார் பேசினாரு, ஜாதிகளை வச்சு நடத்துறது வந்து நிச்சயமா அது வந்து தவறுதான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதாவது சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யறது நிச்சயமா இது தண்டிக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி இப்ப இந்த சமூக ஆர்வலர்கள் சார் நல்லா ரொம்ப இதுவோ ஆரோக்கியமா பேசினாரு, நிச்சயமாக அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். இதே மாதிரி இந்த இப்ப ஸ்கூல்ல வந்து எஸ்சி, பிசி, எம்பிசி இந்த இதெல்லாம் போடுறாங்களே, இதை தடை பண்ணாலே நிச்சயமா இத சாதிக்க முடியுங்களா? இதுலயே வந்து ஜாதி முத்திரை குத்தி தானே பண்றாங்க. இது ஒரு கேள்வியாவே நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு தான் நானாவே இந்த கேள்வியை இங்க வந்து முன் வச்சேன். வழக்கமா இப்படியான ஒரு கேள்வி பள்ளி இதே இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி இங்க நம்ம வச்சோம்னா முதல்ல பள்ளி பிறப்பு சான்றிதழ்ல இருந்து பள்ளிகள்ல வந்து சாதியை கேட்கறத நிறுத்தணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்து தொடர்ந்து இருக்கிறது. பிரச்சனை அந்த சர்டிபிகேட்லயா இல்ல நம்ம கிட்டயா அப்படிங்கிறது தான் நாம இதுல கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது நம்ம நிறைய பேசின ஒரு விஷயம்தான். நம்ம ஏற்கனவே பேசி கொண்டிருந்த, அதாவது அடிப்படை கல்வியிலேயே இந்த மாதிரியான பாகுபாடுகள் இந்த தான் வந்து இன்னைக்கு பார்த்தா கல்லூரிகள் வரைக்கும் இதோடைய நீட்சி இருக்குங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அது தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. கல்லூரிகளில் பசங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆந்திராவில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு பையனே ஃபஸ்ட்டு தலைமுறையில் பிஹெச்டி ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பையன் சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையா? பன்னியாண்டின்னு ஒரு கம்யூனிட்டி, பன்னி மேய்ப்பவர் கம்யூனிட்டி ஓப்பனாக சொல்லியிருக்கார் அந்த ஆசிரியர், நீங்கள் பன்னி மேய்க்கிற வேலையை பார்க்கலாமே. இதனாலே இந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி இன்னைக்கு டிஸ்கிரிமினேஷன் வந்து பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லை, கல்லூரிகளில் பல பேர் எங்ககிட்ட வந்து லிஸ்ட் கொடுக்குறாங்க. இழிவு கல்லூரிகளில் வந்து கல்லூரிகளும் மோசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அவன் சாதி உணர்வு அதிகமாக தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் இப்போ நகர்ப்புறங்களில் எல்லா கிராமப்புறங்களில் உள்ள கல்லூரிகள் எல்லாமே பாருங்கள். ஒரு இடங்களுக்கு சமூக நீதியை பற்றி பேச போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறார் பிரின்சிபல், சார் காஸ்ட்டை பற்றி பேசுறாதீங்க, இங்கே பயங்கரமாக இருக்குங்கன்ட்டு. சமூக நீதியை பற்றி பேசும்போது பார்க்குறேன், எப்படி பேச முடியும்? அந்த உட்கார்ந்துருக்கிற இடங்கள்ல பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல ஒரு இது இருந்துச்சு, கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 30 பசங்க உட்காந்துருந்தாங்க. ஒரு சின்ன செமினார், மொத்தம் ஒரு 80 பேர் உள்ள செமினாரில் 20-25 பசங்க ஒரு கேப்பாக இருந்தாங்க. எனக்கு புரியல. நம்ம கேட்டேன், நீங்கள்லாம் 3ஆம் வகுப்பு 3ஆம் ஆண்டு, நீங்கள் 2ஆம் ஆண்டான்னு கேட்டேன். இல்லை சிரிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு பின்னாடி உட்காந்துருக்கலாம் தலித் மாணவர்கள்னு. ஒரு செமினாரில் அட்டென்ட் பண்ணும்போது கூட சிவகங்கையில் நடந்த ஒரு அரசு கல்லூரியில் இப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இன்னொரு இது சொன்னீங்கன்னா அதிர்ச்சியில் இருப்பீங்க. மதுரை கோர்ட்லேயே வந்து வைக்கலுங்க, தலித் வைக்கலாம் ஒன்றா உட்காடுறாங்களே, மற்ற வைக்கலாம் ஜாதி பார்த்து ஒன்றா உட்காடுறாங்களே, அது மாதிரி இருக்கு. நீதிமன்றத்திலேயே சிறையிலேயே கைதிகள் வந்து காஸ்ட் ரீதியாக ஒன்றா அடைக்கிற கைதி பாளையங்கோட்டிலையும் மதுரையிலையும் உண்டு. ஜாதி பார்த்து
நான் ஒரு ஜெயலலிதா கேட்டேன், என்னங்க ஜாதி பார்த்து? இல்லை சார், அங்கே வந்து கலவரமாய் ஜாதி கலவரமாய் இன்னொருத்தவங்க குத்திக்க கூடாது, அதனால தான் சார் நாங்கள் ஜாதி ரீதியாக. அப்போ ஜாதி ரீதியாக போட்டால் அவன் திட்டமிடுவான் இல்லையான்னு கேட்டாக்கா அதில் வந்து பதில் இல்லை. அப்போ எஜுகேஷன் பெரிய இன்ஸ்டிடியூஷன்லையும் அந்த மாதிரியான சாதி உணர்வுகள், இந்த குழந்தைகள் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே வேற விதமான போக்குகள் இருக்கு. கடுமையான மன உளைச்சல் கொண்டு பண்ணுறது அவங்கள. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க தான் நிறைய அனுபவிப்பாங்க. நீங்கள் சொன்ன அந்த உதாரணம். ஏன்னா கல்லூரியின் போது குழந்தைகள் பருவத்தில் கூட அது அவ்வளோவா தெரியாது. கல்லூரியில் அது வெளிப்படையாக இருக்கும்போது அவங்க ரொம்ப எத்தனையோ மாணவர்கள் சொல்லுவாங்களே, அவங்க வந்து கல்லூரியில் படிக்கும்போது சொல்லுவாங்களாம், ஸ்காலர்ஷிப் வாங்குற அந்த பசங்க லிஸ்ட்டுன்னு சொல்லி வாசிக்கும் போது நாங்கள் தலை குண்டிட்டு தான் சார் உட்காந்துருப்போம். ஒரு மாதிரி பார்க்குற அந்த சமயத்தில் அவனுங்க பார்க்குற பார்வை, அந்த பசங்க பார்க்குற பார்வையும் அப்படி இல்லாமல் இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. ரியாலிட்டி அப்படிதான் இருக்கு. கல்லூரிகள் அப்படிதான் இருக்கு. புழங்க முடியாது. உள்ள கல்லூரிக்குள்ள பேசிக்கலாம், வச்சுக்கலாம். அந்த இடைவெளி இருக்க தான் செய்யும் மேடம். நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க. நீங்க லயோலா காலேஜ் நம்ம பேசுவோம், இங்க இருக்கிற நகர்ப்புறங்கள் உள்ள கல்லூரிலாம் விட்டுருங்க. இன்னைக்கு போய் கிராமங்கள்ல மற்ற இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா பசங்களும் ஜாதி உணர்வோடு தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. பேராசிரியர்கள் கல்லூரியில் குருப்பிசம் அதிகம். அந்த பேராசிரியர் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. ஜாதி வாரியா இருக்க எல்லா கல்லூரிகள்லையும். அதே மாதிரி தலித் பேராசிரியர் தனியா இருப்பாங்க. அதே மாதிரி அரசு கலை கல்லூரிகள்ல கூட வந்து சாதிய பெயர்கள்ல மாவட்டங்கள்ல வந்து சில கல்லூரிகள் அரசு கல்லூரி இருக்கு. அததான் சொல்றேன், சாதிய பெயர்ல இருக்குதே, அதை எப்படி அரசு வந்து அனுமதிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, நீங்க அதுல வேற வந்து நலம் வார்த்தையை போட்டுருவாங்க. நலம் பிற்படுத்தப்பட்டோர்னா அது காமன் நேம், இல்ல ஆதி திராவிடர் அப்படின்னாக்கா அது ஒரு காமன் நேம் வருது அப்படின்றது. இண்டிவிஜுவல் கல்லூரி இருக்கு. இப்படி சொல்ற நினைச்சுக்காதீங்க, எந்த காஸ்ட் இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல. நாடார் கல்லூரி இருக்கு, பேர்ல நாடார் கல்லூரின்னு வரும், பேர்ல தேவை கல்லர் கல்லூரின்னு வருது, செங்குந்த முதலியார் கல்லூரின்னு வருது. இப்படி எல்லாம் அந்த ட்ரஸ்ட் யாருன்னா அந்த காஸ்ட் உள்ள அந்த ஆளுங்க தான் உள்ள அங்க உட்காந்துருப்பாங்க. இது வந்து தென் மாவட்டங்களில் சௌராஷ்டிரா கல்லூரி இருக்கு. அதுக்கு நான் ஏன்னா அதுக்குன்னு ஒரு போர்டு காஸ்ட் நேம்ல இருக்கு. பாருங்க எப்படி இதெல்லாம் வந்து இது மறைமுகமா ஊக்குவிக்கிறது என்ற. நீங்க அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் பிரின்சிபால் யார் இருக்க முடியும், ஹெச்ஓடி யார் இருக்க முடியும், எந்த மாணவ தலைவர் ஆக முடியும், யாருடைய டாமினேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்க உள்ள வந்து பயங்கரமா காஸ்ட் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க அரசு ரெண்டு விஷயம்தான். இந்த மாதிரி சாதி ரீதியாக இருக்கக்கூடிய அரசு உதவி பெறுகின்ற கல்லூரின்றது அது தனி செட்டப். அரசு கல்லூரின்றது இவன் ஆர்கனைஸ் ஆயிடுவான். அது வந்து ஊர் மாதிரி இருக்கும். சரி, ஊரு இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்கார மாதிரி இருக்கும். இது வந்து ஆர்கனைஸ்டா வந்து ஒன்னாயிடுறாங்க. இப்படிதான் வந்து கல்லூரிகள் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. கல்லூரிகளில் நிறைய கலவரம் நடக்குது. கல்லூரியில் அடிச்சுக்கிறாங்க, வெளியில வந்து சண்டை போட்டுக்கிறான். அவர் ஏற்கனவே நேயர் சொன்ன மாதிரி பழவூர்ல சேர்ந்த அந்த பையனை வந்து ஜட்டியோட நிக்க வச்சு அடிச்சிருக்கிறாங்க. நான் அந்த பிள்ளையார் குடியிருக்கு போயிட்டு வந்தேன். ஒரு ஊடகமே எழுதல, அது வெளியிட்ட பிறகுதான் எழுதினாங்க. இப்ப நான் சொன்ன இந்த பட்டியல்ல வந்து 1-2 தான் ஊடகத்துல வந்திருக்கு. ஏன் என்ன காரணம்னாக்க ஜாதி பிரச்சனை ஆயிடுன்றாங்க. ஜாதி கொடுமையை வந்து கண்டிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. இஷ்யூவை சொன்னா சாதி பிரச்சனை ஆயிடும்ன்றதுதான் இருக்கு. நீங்க தென் மாவட்டம் உசிலம்பட்டிலாம் அந்த பேர்ல இருக்கும், போக முடியாது, கல்லூரிக்குள்ள போக முடியாது. அவன் பேனர் வைக்கிறான். இது எங்க போய் சொல்றது? சட்டக்கல்லூரியில் மோதிக்கலையா பசங்க? கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ வந்து பள்ளிகள்ல ஆரம்பிச்சு கல்லூரிகள் வரைக்கும், உயர்கல்வி வரைக்கும் இந்த நிலைமை தான். இன்னும் சொல்லப்போனால் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அந்த சாதிய நிழலோடும் அதுல இருக்கிற பாகுபாடோடும் தான் வந்து ஒரு மாணவன் வந்து தன்னுடைய பட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வர்றான். அப்படிங்கும்போது இந்த கல்வி என்னத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன மாதிரியான கல்வி நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. இந்த கல்விக்கும் யதார்த்த வாழ்க்கையில சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் எந்த தொடர்புமே இல்லாம தான் இருக்கு. நீங்க இப்போ ஒரு 30-40 பட்டியல் விட்டுருப்பீங்க. நீங்க இவ்வளவு சொன்ன செய்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது எல்லாமே கல்வி நிறுவனங்களுக்குள் நடந்தது தானே. கல்விக்கூடங்கள் ரொம்ப வேதனையாக இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ஈக்குவாலிட்டி, வேல்யூஸ் பத்தி, பெர்ஸ்பெக்டிவ் பத்தி, உறவுகள் பத்தி, நீதி பற்றி, இணக்கம் பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு சாதி வாரியா பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னாக்க எவ்வளவு நம்ம வெக்கப்படணும். சிஸ்டத்தில் இருக்குன்னாலும் கூட எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு 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 நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு எவ்வளெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ படிச்சவர்களை வைத்து தான் அந்த நாட்டினுடைய அறிவை கணக்கெடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. படிப்பே இங்க சாதியா இருக்கும்போது உன் படிப்பு 2ஆம் பட்சமே அடிபட்டு போயிடுதே, உங்களுடைய கணக்கெடுகளில் இது நிக்கலையே. அப்ப இங்க எல்லா உணர்வுகளுமே இவங்க இயல்பாக இருக்கிறது. கல்விக்கூடங்கள்ல இந்த மாதிரியான உணர்வுகள் ரொம்ப மோசமா இருந்துகிட்டு இருக்கு. அது இந்த எஜுகேஷன் மேல உள்ள ஒரு பெரிய நம்பிக்கையின் மீது அது காரணம். அதை கடந்து இன்னைக்கு படிச்சுட்டு இன்னைக்கு நான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன்றலாம் வேற விஷயம். ஒருத்தன் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு மருத்துவம் படித்தேன், கஷ்டப்பட்டு நான் இன்ஜினியரிங் படிச்சேன்றது இல்லாம, ஆனால் பின்னணியில் பார்த்தா எல்லா மாணவங்களையுமே தாங்கி தான் படிச்சிருக்க முடியும். ஒரு தலித் மாணவன் சராசரியா சொல்றேன், அவன் ஒரு கல்லூரிக்குள்ள போற வரை பல அவமானங்களை சந்தித்து தான் அந்த கல்வியை முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவன் பிராக்டிஸ் ஆயிடுறான். வாழ்க்கை சூழலுக்கு முன்பே கல்விக்கூடங்கள் கற்றுக் கொடுக்கிறது இந்த சாதியை நீ எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குது நீ எப்படி ஆதிக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுதான் இன்னைக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையா வரான். அவன் தான் நாளைக்கு பொலிட்டிஷியனாகவும் மாறுறான், அவன் தான் எல்லா பிஸ்னஸும் பண்றான். எல்லாம் அப்படிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இதை சொன்ன ஆச்சரியப்பட்டுருவீங்க. 2 பெரிய ஊழல், ஒன்று கிரைனைட் ஊழல், இன்னொன்று மணல் ஊழல். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் நடந்த ஊழல். உள்ள கேஸ் ஃபைல் ஆகும்போது அந்த 2 ஊழலுக்கும் ஆதரவளிச்சு சம்பந்தப்பட்ட அந்த ஜாதிக்காரன் பசங்க நின்னாங்க ரோட்ல. இது எங்க போய் சொல்றது? ஊழலுக்கு கூட சாதி பார்த்து இன்னைக்கு கல்லூரி மாணவர் ரோட்ல நிக்கிறான் அப்படின்னாக்க எவ்வளோ ஒரு கேவலமான நிலையில நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். லீகல் ஆக்ஷன்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய இது என்னன்னாக்கா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, குறைந்தபட்சம் அரசாங்கங்கள் இது போன்ற ஒரு சோஷியல் டயலாக் கூட கிரியேட் பண்ணலன்றதான் வருத்தம் கல்வி நிலையங்கள்ல. அதாவது எப்படி இப்ப தேசிய மனித உரிமையான நோட்டீஸ் அனுப்பிக்கிற ஏதோ ஒன்று சொல்லி வழக்கமாக நம்ம தமிழக அரசு எப்படி சொல்லுங்கிறது நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் யதார்த்தத்தில் என்ன செய்யணும், உடனடியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இது முக்கியம். இதை வளரவிட அதுவும் இன்னைக்கு அது வெறும் தமிழ் பத்திரிகைகளை எழுதி தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்குற செய்தியா இல்லை. தேசிய மனித உரிமை ஆணையம் கையில் எடுத்த பிறகு இன்றைக்கு ஆங்கில ஊடகங்களும் இதை எழுத ஆரம்பித்திருக்கின்றன, பேச ஆரம்பிக்குங்கும் பொழுது பெரியாரை தூக்கி கொண்டாடிய திராவிட கட்சிகள் நீதி கட்சி 100 ஆண்டு வாழ்ந்த ஒரு ஆட்சி செய்த ஒரு மண்ணில மீண்டும் இப்படி சாதிய வேர்கள் இப்படி பிள்ளைகளிடமிருந்து விதையாக விதைக்கப்படுறதுங்கிறதுடைய ஆபத்து பெருசா இருக்கும் இல்லையா? அரசு உடனடி என்ன நடவடிக்கை எடுக்கும்? அரசு இப்ப நீங்க இம்மிடியேட்டாக நான் சொல்லுறேன், எல்லா ஆசிரியரும் அந்த ஊருக்காரன் இருக்கும் போது அவன் அந்த ஜாதி உணர்வோட தான் இருக்கான். டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றேன். தென் மாவட்டத்துக்காரனை கொண்டு வட மாவட்டத்தில் போடுங்க, வட மாவட்டத்துக்காரனை கொண்டு போய் தென் மாவட்டங்களில் போடும். அப்பதான் சரிப்பட்டு வரும். அவன் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்றதுனால அவன் ஜாதியத்தை ஆதிக்க பண்றான். அது இம்மிடியேட்டா செய்ய வேண்டியது. 2வது, குழந்தைகள் மத்தியில் வேல்யூஸ் எஜுகேஷன், ஈக்குவாலிட்டி பத்தி அது கேவலம் என்றதை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் முக்கியம் நினைக்கிறேன். அதுக்கு அதிகமான நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைகளை கண்காணிக்கிற சிஸ்டம் இருக்கணும். அவங்க சரியா இருக்காங்களா இல்லையா, நான் அவங்களை அக்யூஸ் பண்ண சொல்ல வரல, அவங்க எல்லாம் குற்றவாளி நான் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாமே பிழை செய்தவர்கள் தானே, சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அவர்கள் அந்த குழந்தைகள். அப்ப அந்த குழந்தைகளை மாற்றுவதற்கான ஒரு கண்காணிப்பு சிஸ்டம் அங்க உள்ள கொண்டு வர வேண்டும். அது இல்லாம வேல்யூஸ் எஜுகேஷன், அது குறிப்பாக டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும். நம்மளுக்கு சும்மா பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க, பெண் கல்வின்னுவாங்க, மதிப்பீடு கல்வின்னுவாங்க. அது என்னன்னாக்க மற்ற நேரங்கள் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஒதுக்குவாங்க. அப்படி இல்லாமல் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், கண்காணிக்க வேண்டும், நடவடிக்கை கடுமையாக்கப்பட வேண்டும். யூனிஃபார்ம் சீருடை என்பதே எல்லாத்துக்கும் பாகுபாடு இருக்கக்கூடாதுக்கா. சீருடைக்குள்ளேயே நல்லா சாதியை ஒழிச்சுக்கிட்டு உள்ள வர முடியும் அப்படின்னா சீருடைய அந்த பலனே அடிபட்டு போகுது. ஆகவே இதை கண்காணிக்கணும். இதை முதல் குற்றவாளியாக தலைமை ஆசிரியர் உள்ள சேர்க்கணுங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் எல்லாம் வேண்டாம், கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்ற இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்படி ஒருத்தன் கயிறு கட்டிட்டு அந்த ஸ்கூல்ல வரானா நீ தான் இன்சார்ஜ். அப்படி என்ன உனக்கு மானிட்டரிங், குழந்தைகளை பத்தி குழந்தைகளை கண்காணிக்கிற அளவுக்கு உங்களிடம் சிஸ்டம் இல்லைனாக்கா நீ கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளினால் ஒழிய இதில் பெரிய மாற்றம் வராது.
என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும், இதற்கான மாற்றாக என்ன வைக்கணும், எப்படி சட்டத்திட்டங்களை வந்து கடுமையாக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், பள்ளிகளை எப்படி மாணவர்களுக்கு வந்து இதில் புரிய வைக்கிற மாதிரியான ஒரு கல்வியை உருவாக்கணுங்கிறதையும் இன்றைக்கு நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக முக்கியமான ஒரு தலைப்பில் இன்னைக்கு நாம் பேசியிருக்கிறோம். இது வந்து இதோடைய ஆபத்து உணர்ந்து நாம் இதில் 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிறதையும் நீங்கள் வந்து இன்னைக்கு நேயர்களோட வந்து சொல்லும்பொழுது தான் நிறைய நேயர்களுக்கே புதியதாக ஊடகங்களில் வராததுனால புதியதாக இருந்திருக்கும். உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி. நேயர்களை, நிகழ்ச்சி குறித்து உங்கள் விமர்சனங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். மக்களின் குரல், கலைஞர் தொலைக்காட்சி, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,018 இணையதளத்திலும் நீங்கள் உங்கள் கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். feedback@kalaingirtv.co.in என்ற இணையதள முகவரியில் உங்கள் கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மக்களின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.